போது என்ன வாங்கினாலும் வாங்கலாம், பணம் ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னு. எனக்கு ஏன் கிடைக்க லேட் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து கிலோமீட்டர்லாம் கரெக்டாக தெரியும் எவ்வளோ பெட்ரோல் ஆழங்கள் வேஸ்ட் ஆகி இவ்வளோ வருஷங்கள் வேஸ்ட் ஆகி இல்லை மற்ற பிளாட்ஃபார்மில் அந்த ரகடான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது என்னைக்கு உள்ளதோ அவிச்சு வச்சு 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 வச்சுருப்போம். அதை சாப்பிட்டுட்டு அதில் ரொட்டி இது பணத்தை போடாமலே பணத்தை வாங்க தெரியணும். அவர் நடத்துவார், அவர் பையன் நடத்துவார், அல்லது அவர் மூடிட்டு அப்படி அவர் தெரியணும் இது வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு மாறணும் என்னைக்கு தோணும். நெட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணும்போது 96லேருந்து 98 வரைக்கும் நெட் மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது செய்யணும், வேலைக்கு போயிட்டு பாதி நாள் வேறு எதுவும் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், எதுக்கு பண்ண போகிறோன்னா. இன்றைக்கி வந்து அந்த மார்க்கெட்லாம் போகும்போது என்ன வாங்கினாலும் வாங்கலாம், பணம் ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னு வரும்போது இன்னொருத்தன்னு தோணுச்சு, இதெல்லாம் செத்து சாகும்போது தான் இதெல்லாம் கிடைக்குமா, அந்த இயங்கு வயசுலாம் கிடைக்காதா, வயசாகி சாகும்போது தான் கிடைக்கும் அப்படின்னா. எனக்கு ஏன் கிடைக்க லேட் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து அந்த ஸ்கில்ஸ் என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியாது. ரெண்டு மாடி கூட்டு போவாங்க, அங்கே பார்ப்பேன், எல்லாரும் மேடையில் நிற்பாங்க, நான் அத்தனை லட்சம் சம்பாரிச்சேன், இத்தனை சம்பாரிச்சேன். அப்போ நினச்சிப்போம், இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, வாழ்க்கையில் எப்படிதான் இருக்கும், இவங்க எப்படி செலவழிப்பாங்க, எப்படி வாழ்வாங்க அப்படின்னு. அட் த சேம் டைம் இப்போ ஓட்ட ஸ்கூட்டி, அது அந்த 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு, அப்போ 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி டைப் பெட்ரோல் போட்டு எவ்வளோ தூரம் போவோம், கிலோமீட்டர்லாம் கரெக்டாக தெரியும் எவ்வளோ பெட்ரோல் போட்டால் எவ்வளோ கிலோமீட்டர் போகுது. இப்போ தெரியாது, அப்போ தெரியும். அந்த தருணத்தில் இவங்களும் அப்படி பண்ணுறாங்களா, என்ன பண்ணே தெரியலன்னு முட்டி மோதி அப்பெல்லாம் யாரும் சொல்லியிருந்தாலும் நான் படிக்க மாட்டேன், ஏன்னா எல்லாம் நம்மளே பண்ணிடலாம் தானே நமக்கு தெரியும் அப்படின்னு போய் காலங்கள் வேஸ்ட் ஆகி இவ்வளோ வருஷங்கள் வேஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் மென்டல்லாம் தேடி படித்து இங்கே சாவ போகிற வயசில் தான் வந்து இது சக்ஸஸ் பண்ண முடியுது. இன்றைக்கி நேற்று நான் தாதர், எல்பிஸ்டன் ரோடு, லோர்பயில், மகாலட்சுமி, இதெல்லாம் நான் ரெகுலராக வேலை பார்த்த இடம். சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு அந்த 2 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்து அந்த ரோட்டு கடையில் மற்ற பிளாட்ஃபார்மில் அந்த ரகடான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது என்னைக்கு உள்ளதோ அவிச்சு வச்சு 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 வச்சுருப்போம். அதை சாப்பிட்டுட்டு அதில் ரொட்டி தின்னுட்டு ஒரு வடப்பை தின்னுட்டு ஓடி நடந்து டாக்ஸி பற்றி நினைக்கவே முடியாது. நான் நினைக்கவே இல்லை, டாக்ஸியில் நான் போனதே கிடையாது தனியாக ஒர்க்கிங் பீரியடில். அதெல்லாம் பணக்காரங்க போகிறது அப்படின்னு முடியாது. அந்த மாதிரி வேலை பார்த்து எல்லாத்துக்கும் செலவு கரெக்டாக இருக்கும். அந்த காலமும் இந்த காலமும் யோசிச்சு பார்க்கேன், என்னையை ஸ்டாப் பண்ணிச்சு, ஏன் எனக்கு இவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டு எந்த துறையில் யார் பெஸ்ட்டாக இருக்குங்களோ அவங்கள பிடிச்சி படிக்க தெரியாமல் அந்த விஷயம் தெரியறதுக்கே பல வருஷங்கள் ஆயிடுது. காலம் போச்சு, இன்னும் எவ்வளோ காலங்கள் இருக்கோ அவ்வளோ காலில் ஓடும். நேற்று நான் பார்க்குறேன், அங்கே நிறைய டெலிவரி பாய்ஸு, எங்கள் ஜொமேட்டோவில் டோபிகா அந்த மாதிரி நிறைய டெலிவரி அங்கே இருக்குது. அப்போ அந்த டெலிவரி பார்த்தேன், டெலிவரி பசங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக அந்த டப்பா வச்சுட்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு இப்படி பண்ணேன். இப்போ டெலிவரி பண்ணிகிட்டே இருக்காங்களே, நான் எந்த வேலையும் தப்புன்னு சொல்ல வரல, எல்லாம் கரெக்டு தான். அதுக்கப்புறம் என்ன, எத்தனை வருஷம் டெலிவரி பண்ணுவாங்க, அந்த டெலிவரி பண்ணதுக்கு பணம் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ கிடச்சி, 25,000 50,000 எவ்வளோ கிடச்சி, அதுக்கப்புறம் என்ன, ஏதாவது பேசிவ் இன்கம் யோசிச்சிங்களா? இல்லை. அப்போ நான் யோசிச்சு பார்க்கேன், இவங்க நமக்கு என்னப்பா, அவன் அட்ரஸ் தருவான், இதை தருவான், நேராக போய் அவன்கிட்ட கொடுக்கணும், கேஷ் வாங்கி தரணும், அவ்வளோதானே. இதுதான் இவங்களுக்கு இப்போ தேவையான திறமை. இவங்க ஏன் வந்து இதை விட நெக்ஸ்ட் லெவலில் போகல அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அவங்ககிட்ட திறமை இல்லை. என்ன திறமை இல்லை நினச்சி மட்டும் பாருங்கள். யாருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டர் தெரியுதோ, 4 ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேச தெரிஞ்சு, எங்கே பிஸ்னஸ் கிடைக்கி, எங்கே பிஸ்னஸ் கொடுக்கணும், எங்கே எந்த பொருள் கிடைக்கி, எந்த பொருளை வாங்கி யார்கிட்ட கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட கடைக்காரங்க, பிஸ்னஸ் ஆட்கள்கிட்ட போய் பார்த்து கொடுக்க தெரியணும். செகண்ட், பணத்தை போடாமலே பணத்தை வாங்க தெரியணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பணம் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பணம் தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன தேவை, ஓகே, அது தெரிஞ்சிருக்கணும். அது யார் சொல்லி தருவா? இதெல்லாம் தெரியாத காரணத்துல தானே இவங்க இன்னும் இதே மாதிரி சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இதை ஓட்டிக்கிட்டு 50 வருஷம் 60 வருஷம் அப்படி ஓட்டிருந்தாங்க. வெறும் டெலிவரியே பண்ணிட்டு, அல்லது என்ன கடை வச்சுருக்காங்களோ, தோசை கடை வச்சுருந்தாங்கன்னா 50 வருஷம் தோசை கடை அவர் நடத்துவார், அவர் பையன் நடத்துவார், அல்லது அவர் மூடிட்டு அப்படி அவர் வச்சிருந்தார், இப்போ அவர் காணவே இல்லை அப்படின்றோம். ஏன் இதெல்லாம் நடக்கு அப்படின்னா, ஒன்று வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா பருப்பு, ரெண்டாவது வந்து இப்படிலாம் ஒன்று கற்றுக் கொடுக்க ஆட்கள் இருக்காங்க, படிக்கணும்னு தெரியாது. ஓ, படம் கொடுக்கணுமா, ஓசியில் சொல்லி தர மாட்டிங்களா, அங்கே இப்படி எல்லா இடத்துலையும் அடி வாங்கி நின்றாங்க. தனக்குன்னு வாழ்க்கையில் மென்டோரும் சில விஷயம் தெரியுதில்லை. நிறைய பேர் தன்னைத்தானே ஒத்தியில் நான் அதை பண்ணிக்கிட்டேன், ஒத்தியில் இதை பண்ணிக்கிட்டேன் அப்படிமா, கடைசியில் அவன் ஒத்தியிலே சுற்றுவான். நான் என்கிட்ட யாரை வந்து கேட்டாலும் நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், உன்ட டீம் எவ்வளோ இருக்குது அப்படிமா. டீமே இல்லை, நீ என்ன பண்ண முடியும், எல்லாமே நீயே பண்ண என்ன நடக்கும். பேசிக்காகவே
எதை செய்யணும், எதில் வாழ்க்கையில் முன்னேறணும், எங்கே போகணும், எந்த ஐடியாவும் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த மாதிரி டைப்பு? இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்துட்டு எல்லாரும் வந்து நினைப்பாங்க, நமக்கு பெரிய கூட்டமே இருக்குது, நம்ம எல்லோரும் மொத்தமாக இருக்கோம், எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம தனியாக இருக்கோம், யாருமே கிடையாது. இல்லாத நேரம் நம்ம தான் பண்ணணும். நமக்குன்னு சோகம். ஸோ நம்ம டவுன்லைன் சில இடத்துல நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, சில நேரம் நம்ம அப்ளைன் நம்மளை விட்டு போயிடுவாங்க. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் தெரிய வரும், எல்லோரும் நம்ம கூட இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இருக்க மாட்டாங்க. தனியாக ஒர்க் பண்ணுறோம். பயங்கர எமோஷன் சம்மந்தப்பட்டது நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். பார்க்க கூட்டத்தோடு இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் கூட்டம் இல்லை, தனியாக தான் இருப்போம். நம்ம ஏதாவது ஆரம்பிப்போம், அப்புறம் 2 பேர் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம், அப்புறம் வரமாட்டோம். ப்ராஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்மளை கேவலமாக பார்ப்பான். இதான் நீ செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு நம்ம அசிங்கமாக பார்ப்போம். அப்புறம் நம்ம ரோட் சைடு ப்ராஸ்பெக்டிங் பண்ணி இது கேட்டோம், என்ன இவ்வளோ கேவலமாக ரோட்டில் வந்து நின்றுட்டு நீங்கள் அப்படிமா. தெரிஞ்சவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்லுவான், இந்த வேலையை பார்க்க நீ அப்படிமா. அதுக்கப்புறம் நம்மளை பெர்மனெண்ட்டாக நம்மளை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவான். அவன்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும். நேற்று வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, நான் நம்பர் வாங்குறேன் சித்தி நினைங்க மலேசியாவிலேருந்து, நான் நம்பர் வாங்குறேன், நம்பர்லாம் வாங்கி பழகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ என்னடா ஒரு பொண்ணே வந்து உன்கிட்ட பேசுகிறேன்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு. கடைசியில் அவங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும்போது, ஓ இதுக்கு தான் நீ என்கிட்ட நம்பர் கேட்டு ஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஸ்மூத் டிரான்சாக்ஷன் இருக்கலாம். அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி நம்ம பிஸ்னஸ் எப்போ அவங்கள்ட்ட சொல்லணும், எப்போ நம்ம கூட ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. முரட்டுத்தனமாக எப்போ சொல்லிடுவோம், ஓ ஆள் பிடிக்க தான் நீ இவ்வளோ நேரம் பேசியிருந்தியா அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவான், எனக்கும் பிஸ்னஸ் பண்ணுவோம், நானும் வரேன், இப்போ வந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நாள் வரேன் அப்படிமா. நிறைய பேர் என்கிட்ட வேலையை விட்டுட்டு நானும் இப்போ கிளம்பிடணும், 2 மாதத்தில் நான் வேலையை விட்டுருவேன் அப்படிமா. நீ கிளம்பு, நானும் வேலையை விட்டு வந்துடுறேன் அப்படிமா. 20 வருஷம் ஆனாலும் வர மாட்டாங்க. நம்ம நம்பிக்கை 4 பேர்கிட்ட கேட்டு அவங்க சொல்லுவாங்களா இவங்க சொல்லுவாங்க பார்த்து நடக்காமல் அப்படியே போன காலங்கள், மக்கள் எவ்வளோ வரைக்கும் நடந்திருக்கு. லைஃப்பில் என்ன பண்ணவும் தெரியாது. ஸ்கூட்டி வாங்கி யார்ட்டையும் பழகக்கூடாதுன்னு நானே ஸ்கூட்டி வாங்கி நானே அந்தேரியில் சாய் சர்வீஸ்னு இருக்குது, அங்கே ஹைவே பக்கத்தில் நான் ஸ்கூட்டி வாங்கி கீழே அந்த இடத்த கிரவுண்டில் நானே பழகினேன். என் தம்பி என்னை சொல்லி தந்தான். அப்புறம் கொண்டு வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பழகி, அதோட விளைவு என்ன, மெயின் ரோட்டில் பாலத்தில் இறங்கும்போது நான் நின்றுட்டேன், பின்னாடி ஒரு டெம்போக்கார் இருந்து ஓட்டிட்டான். அப்படியே பின்னாடி ஒரு அந்த லைட்டு கீட்டு எல்லாம் கீழே வந்துட்டு. பணம் கிடையாது அதெல்லாம் வாங்குறதுக்கு. 300 ரூபாயோ 350 ரூபான்னு நினைக்கிறேன். 800 ரூபா 2000 சம்பளத்தில் நம்ம வந்து 350 ரூபா அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக், அந்த கண்ணாடி இது டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இது ரொம்ப அந்த மாதிரி இதை வச்சு பின்னாடி ஃபுல்லாக ஒட்டி, அதோடய நான் எல்லா இடத்துக்கும் போகிறது அப்படி தான் போவேன். பின்னாடி வண்டி வந்து உடஞ்ச வண்டி வந்து பிளாஸ்டிக் வச்சு ஃபுல்லாக ஒட்டி எல்லா இடத்துக்கும் அப்படி. இதை பார்த்த உடனே பிடிப்பான் போலீஸ்காரன். அந்த வலியும் வேதனையும் இன்றைக்கி நான் வந்து பாம்பே ட்ரெயினில் போயிட்டு வரும்போது நான் பார்க்குறேன். நான் 2 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு பட்ட கஷ்டங்கள், அந்த ஒவ்வொரு 2 ரூபா ஜூஸ் குடிக்கும்போது கூட எலும்பு ஜூஸ் அப்படி கனெக்ட் பண்ணி பைசா இருக்கான்னு பார்த்து குடிச்ச அந்த விஷயங்கள். நைட்டில் ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு திரும்ப காலைல 9 மணிக்கு திரும்ப ஆஃபீஸ் போயிடணும். அந்த வழியெல்லாம் இருக்கலாம். அப்படி கொஞ்சம் ஏதாவது பாட்டு கேட்டால் அழுக வந்துடும். அப்படி கண்ணு ரோடு நடக்கும்போது அழுகையாக கொட்டும். என்னடா வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்கு அப்படின்னு. அந்த வாழ்க்கைலாம் யாரெல்லாம் அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க, எல்லாம் அந்த வாழ்க்கை ஒரு நாள் மாறும். சரியா, ஜஸ்ட் வெயிட். சரியான நமக்கு கைடன்ஸும் எந்த பாதையில் தெரியணும், இது வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு மாறணும், என்னைக்கு தோணும். எனக்கு அப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரியல. அதாவது நான் எதுக்கு டீம்லாம் என் கூட வர மாட்டேங்காங்க, ஏன் நான் எல்லாரையும் கூப்பிட்டு போய் ட்ரைனிங் காட்டினா என் கூட ஜாயின் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு தெரியும் போது அவங்க எல்லாரும் என்னை எப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு காமெடி பீஸ் என்னமா பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு. இன்றைக்கி சொல்கிறாங்க நம்ம பையன் ஜெயிச்சிட்டான், நினச்ச சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் என்னோட கலீகை மீட் பண்ணேன், சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ இனி யாரும் நம்பலை. எனக்குள்ளே தெரியும் நான் என்ன ஆக போகிறேன்னு, ஆனால் அவங்க என்னையும் நம்பலை. அப்போ என்ன ஆகும்னா, அப்போ எனக்கு தெரியும், ஆனால் என்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லை. நான் இதை எப்படி சொல்லணும், என்ன பேசணும்னு எனக்கு சொல்ல தெரியல, பேச தெரியல. நம்மளை பார்த்தா காமெடி மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு அப்பவும் தெரியல நம்ம வந்து இதில் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும், திறமையை வளர்த்துக்கணும்னு எனக்கு அப்பவும் தெரியாது. அதை பற்றி 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு எல்லாம் செய்யணும் அப்படின்னு. அது வரைக்கும் வாழ்க்கையெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி தான் அழைஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னையை பார்த்தா எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ ஒரு வாழ்க்கை என்ன மாற்ற முடியும்னு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ வந்து அப்படி இல்லை. அப்போ வந்து என்னை யாரும் நம்பலை. இப்போ இருக்க நம்பிக்கை அப்போ இல்லை. இப்படி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு அப்பவே வந்துருந்துச்சுன்னா அப்போவே இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணியிருந்தேன், என் லைஃப் எப்படி வந்திருக்கும். நேற்று நான் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடும்போது நினச்சிருந்தேன், என்னடா வாயில் ஒரு கெட்டார்த்தம் இருந்துச்சு, என்னடா அதில்
சாவும் போகும்போது தான் எல்லாம் மனுஷனுக்கு கிடைக்கி. அவன் நல்ல உயிரோட நல்ல ஹெல்தியாக எங்கே இருக்கும்போது அவனுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்க. என்னன்னா அவனுக்கு தெரியல என்ன செய்யணும்னு தெரியல. எல்லோரும் வந்து சம்பளம் கூட்டணும், எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு சொல்கிறாங்களே தவிர அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்களுக்கு என்ன தகுதி வேணும். நேற்று ஒருத்தங்க ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு அதை அச்சீவ் பண்ணிடணும், இந்த மாதத்தில் நான் அந்த டார்கெட் வச்சுருக்கேன், இந்த டைரக்டர் ஆயிடணும், அந்த டைரக்டர் ஆயிடணும். ஓகேம்மா, அந்த கோல் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த கோல் அடைகிறதுக்கு என்னெல்லாம் திறமை வேணும் அது வச்சுருக்கீங்களா? அதை பற்றி பேசலை. எனக்கு அந்த டைரக்டர் ஆயிடணும், அந்த டைரக்டர் ஆயிடணும், அவ்வளோ சம்பாதிச்சிடணும் அப்படி பேசுகிறாங்களே தவிர அதுக்கு என்னெல்லாம் வேணும், சமைக்கணும் என்ன பொருள் வேணும், என்னென்ன பொருள் வேணும், அதை எப்படி சமைக்கணும், பொருள் தான் மட்டும் முடியாது, ஏதாவது கோழி கிண்டு வச்சிடும், எப்படி சமைக்கணும்னு தெரியணும், யார் சொல்லி தருவா? கவர்மெண்ட்டே வந்து இந்த ஸ்கில் இந்தியான்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வருஷக்கணக்காக வேலை பார்ப்பாங்க, பட் அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருக்காது. அதனால அவங்க ஸ்கில் இந்தியா வந்து இவங்கக்கிட்ட திறமை இருக்குது, ஸோ இவங்களை வந்து இங்கே வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதாவது நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன், ஸ்கில் இந்தியான்னு கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? மக்கள் வந்து நிறைய படிச்சிருக்காங்க, பட் திறமை இருக்குது இல்லைன்னு அங்கீகாரம் பண்ணதுக்கும் அந்த திறமைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் மக்கள் இல்லை. அதனால காலம் ஃபுல்லாக நேற்று ட்ரெயினில் பார்க்கேன், அவன் இன்னைக்கு இந்தியாவும் நியூசிலாண்டும் ஜெயிச்சா அதாயிரும் மணி கணக்காக உட்காந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு உட்காந்து எந்த கிரிக்கெட் யாரு கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். நான் சொன்னேன், செகண்ட் கிளாஸில் வேர்த்து விறுவிறுத்து செத்து போய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆனால் அவன் கொடுக்குற டைம் எல்லாம் கிரிக்கெட்டுக்கும் சினிமாவுக்கும் ரசிகர்கள் அவன் அதில் கொடுக்குறான். அவன் நானும் அப்படி தான் இருந்தேன், எனக்கு தெரியாது. அப்புறம் ஹெல்த்து பார்த்தா எறவு மாட மாதிரி இருந்துட்டு என்ன ட்ரெஸ்ஸு, என்ன சாப்பாடு, என்ன செய்யணும்னு தெரியாமல் கேவலமாக இருக்கானோ. அப்போ நினச்சி பார்க்கேன், இதில் இந்த மாதிரி கூமுட்டைங்கள்லாம் பார்க்குறங்கன்னு தானே அந்த கிரிக்கெட் பண்ணுறவங்க எல்லாரும் கோடியாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஆட்கள் முதல்ல இருந்ததுனால. இவங்களாம் எப்போ மாறுவாங்க, எப்போ திருந்தவங்களுக்கு எப்போ அறிவு வரும், எப்போ இவன் குடும்பம்லாம் நல்லா இருக்கும், இவன் எப்போ ஹெல்த்தியாக இருப்பான், எப்போ சம்பாதிப்பான், இவன் எப்போ இந்த மாதிரி சாவாமல் நிம்மதியாக வீட்டில் இருப்பான். ரமும் பவுலும் வேலைன்னு சேர்த்துட்டு இப்போ நான் நிறைய கார்பரேட், நான் லோவர் பரையில் அங்கெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் பிஎம்டபிள்யூ இறங்குறான், அந்த வேலைக்கு போயிட்டு வரான். அவனும் சாவதான் செய்கிறாங்களே, அந்த டிராஃபிக்கில் வரணும், அந்த ஆஃபீஸை பார்க்கணும், கோடிக்கணக்கில் வாடகை கொடுத்துட்டு இருப்பான், அதை ஓட்டணும், ரன் பண்ணணும், மட்டக்காயும் திரும்ப என்ன பண்ணணும், சாவதானே செய்கிறானு இருக்கான். சம்பாத்தியமும் இருந்து ஹெல்த்தியாகவும் இருந்து நம்மளுக்குன்னு மக்கள் அவ்வளோ லவ், அன்பு, பாசம், குடும்பம் இது எல்லாத்தையுமே சேர்ந்து வாழ முடியாதா? இன்டிகிரேட்டட் லைஃப் 9th ஒண்டரில் யூடியூப்பில் நம்ம 9th ஒண்டரில் சொன்ன மாதிரி இன்டிகிரேட்டட் லைஃப் வந்து வாழ முடியாதா? அப்படியே அந்த ஏக்கம். நான் இப்போ வாழும்போது மற்றவங்களாம் ஏன் வாழ மாட்டாங்க, மற்றவங்களும் வாழக்கூடாதா, அவங்களும் மாறிட மாட்டாங்களா, தெரிஞ்சிட மாட்டாங்களா, தெரியற மாட்டாங்களா, எது முக்கியம், எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு தெரியாதா, ஏன் நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. உங்களோட ஒரு நாள் நான் இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுத்தி 6 மாதம் ஆச்சுங்க சார். ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்னும் என் ரத்தத்துக்குள்ளே ஊரில் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சிட்ருக்கிறவங்க சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. நாளைக்கு 10 அப்ஜெக்ஷன் 20 அப்ஜெக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் சார் அது உண்மையாக பேச முடியும். சும்மா புத்தகத்தை படிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு ஆடியோ கேட்டுட்டுலாம் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாதுங்கிறத எம்எம்ஜி இன்னைக்கு சொல்லி கொடுத்துருச்சுங்க சார். எம்எம்ஜி ரொம்ப கிரேட். இந்த மாதிரி பீப்புளோட தான் நான் ட்ராவல் பண்ணேன்.